வீட்டுல யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நானே வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். அக்கா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்கக்கா. பயப்படாதே. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்க அக்கா ஒண்ணு கோழை இல்லை. இந்த உலகத்துல எங்கேயாவது எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதை தேடி நான் போயிட்டு இருக்கேன். அக்கா வீட்டை விட்டு போக வேண்டாம் சொல்லுங்கண்ணா. போகட்டும். போற இடத்துல அது வாயை முடிக்கிட்டு புத்திசாலித்தனமா இருந்தா சரி. என்னடி இது திடீர்னு வந்திருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உள்ள வாடி போலாம். ஒரு விஷயம்டி, 4 நாள் உங்க வீட்டுல தங்கணும். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? 4 நாள் என்ன, 4 வருஷம் கூட தங்கலாம். இந்த வீட்டை உன் வீட்டு மாதிரி நினைச்சுக்க. ஆனா மத்தவங்க வேற மாதிரி நினைப்பாங்களா? இங்க பாரு உன் ஃப்ரெண்டோட லட்சணத்தை. தயவு செஞ்சு நீ தங்கிக்கிட்டு வேற இடம் பார்த்து. சரி, உங்க வீட்டுல எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா இந்த விஷயத்துல என்ன எப்படி சார் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இது நான் விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல, என் விதி சார். இது நீ விரும்பி ஏத்துக்கிட்டியோ விரும்பாம ஏத்துக்கிட்டியோ, ஆனா நான் உன்னை ஏத்துக்க முடியாது. கூட பிறந்த அண்ணனே உன்னை ஏத்துக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் எப்படிமா? என்ன ஓய், என்ன வாத்தியார் வீட்டு முன்னாடி ஒரே கூட்டம்? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு பொண்ணு கிடத்ததா பேப்பர்ல படிச்சு பாருங்க. ஆமா, அந்த பொண்ணு வந்திருக்கிறா, நீங்களும் பார்த்துட்டு போங்க. சேச்சே, காலையில அம்பாளுக்கு பூஜை பண்ற நேரம். வரேன். ஐயோ, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அலோவ் பண்ணா நம்ம காலனியோட பேரே கெட்டு போயிருங்க. உடனே அனுப்பிச்சிருங்க. இவள மாதிரி பொண்ணு இங்க இருந்தா சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல உள்ள பொறுக்கி பசங்க எல்லாம் இங்கதான் சுத்துவானுங்க. அப்புறம் என்ன மாதிரி தர்ம பத்னி எல்லாம் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது? இதோ பாருங்க அங்கிள், இவள உடனே போ சொல்லுங்க. வணக்கங்க. பத்தினி பெண்டீர், பெய் என்றால் பெய்யும் மழை. இல்ல இல்ல, அவனண்டி. என்ன நோவுனண்டி? பத்தினிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஐயோ, என்னங்க கண்ணகி பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க? நீங்க கண்ணகி தானே? அடிச்சுனா பேசுன வாய் பிஞ்சு போயிடும். ஏயா, அடைக்கலன்னு உங்களை நம்பி வந்த பொண்ணு, நாகரிகம் இல்லாம மனிதாபிமானம் இல்லாம இப்படிதான் ஆளாளுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருப்பீங்களா? நீங்களா மனுஷங்க தானே? நான் உங்களை கேட்கிறேன், இதே நிலைமை உங்க பொண்ணுக்கோ பொண்டாட்டிக்கோ வந்தா இப்படிதான் நடு ரோட்ல நிக்க வச்சு நாக்க புடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்களா? அது இல்லைங்க சார், இந்த காலனிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லங்க. இந்த காலனில அந்த பொண்ணு இருக்கவே கூடாது. என்னம்மா கௌரவம்? இருங்க இருங்க இருங்க. ஏன் இந்த காலனி உனக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? புருஷனுக்கு புட் பாஷன் வச்சு கொண்டு விட்டு பூவோடும் பொட்டோடும் தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இந்த காலனில இருக்க வேண்டாம்னு சொல்றது உனக்கு என்ன யோகியதை இருக்கு? என்ன உன் முடி மயில் தோகை நினைப்ப அடைச்ச அள்ளி முடி. நான் இந்த காலனி அசோசியேஷன் தலைவருங்கிற முறையில் சொல்றேன் தம்பி. 1000 சமாதானம் சொன்னாலும் இந்த பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார், 5 பேருக்கு பொண்டாட்டியா இருந்த பாஞ்சாலியை உங்களால கடவுளை ஏத்துக்க முடியுது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால யாரோ ஒரு அயோக்கியனால கெடுக்கப்பட்ட அந்த பொண்ணை உங்களால மனுஷ கூட ஏத்துக்க முடியல. உங்ககிட்ட நான் போய் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்றேன், இந்த காலனியில ஒருத்தங்கிற முறையில சொல்றேன், இனிமே இந்த பொண்ணு என் கூட தான் இருக்கும், என் வீட்டுல தான் இருக்கும். இவங்களை பத்தி யாராவது ஒரு வார்த்தை தவறா பேசுனீங்க, உடம்புல உசுறு இருக்காது. வாங்க ஜானகி. ஜானகி, அழாதீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த ஊரே என்ன விரட்டி அடிச்சப்போ என்னையும் ஒரு மனுஷிய மதிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வரேன் சார்.
எங்க போறீங்க? வாழணுங்கிற வைராகியத்தோட தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். ஆனா இப்போ வாழ்க்கை மேல எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கத்தான் ஆறு குளம் நிறைய இருக்கு சார். ஜானகி, நான் வரேன் சார். உங்களை ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில்ல சார், எனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்காக உங்களை 4 பேர் 4 விதமா பேசக்கூடாது. அதுக்குதான் கண்டவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா நம்மளால இந்த உலகத்துல காலம் தள்ள முடியாது. ஜானகி, நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருக்கேன். கண்ணை தொடச்சுங்க. இனிமே இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஆபீஸ் போயிட்டு. எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நோ நோ, உங்களை மாதிரி ஒரு பொண்ணுக்கு உதவுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க ரூம் காட்டுறேன், வாங்க. வணக்கம் சார். வாங்க. யாருமா நீங்களா? நாங்கெல்லாம் மாதநல சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஓஹோ, என்ன விஷயம்? இந்த பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டு தான் கேள்விப்பட்டோம். இவங்களுக்காக போராட வந்திருக்கோம். அதுக்காக உண்ணாவிரதம் போராட்டம்னு ஊரையே கலக்க போறோம். அதனால இவங்களுக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க? இந்த பொண்ணை கெடுத்தவளை ஜெயில தள்ளுவோம். இவங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி தருவோம். உங்க ஆதரவுக்கு அனுதாபத்துக்கு நன்றி. அந்த பையன் ஜெயிலுக்கு போறதோ இல்ல லட்சக்கணக்கில் நஷ்டஈடு வருதோ இவங்களுக்கு ஒண்ணும் பெருசு இல்லை. இவங்களுக்கு தேவை நிம்மதி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை மறந்துட்டு இருக்காங்க. நீங்க இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. டிவிலயோ பேப்பர்லயோ நியூஸ் கொடுத்து இவங்க மறந்துகிட்டு இருக்க விஷயத்தை மறுபடியும் கலராதீங்க. நாங்க கிளறல சார், இந்த பேப்பர்காரன் கிளறி இருக்கான். அவன் என்ன செய்ய போறீங்க? இளம்பெண் கற்பழிப்பு. கற்பழித்தவன் யார் என்று தெரியவில்லை. கற்பழிக்கப்பட்ட பெண் வீட்டை விட்டு ஓட்டம். உன் அக்கா தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா எப்படி எழுதுவியா? சொல்லு. உண்மையை தாங்க எழுதினேன். உண்மையை எழுதுறேங்கிற பேர்ல எது வேணாலும் எழுதுவியா? உண்மையை எழுதுங்க. ஆனா அது நாகரிகமா மனிதாபிமானத்தோட எழுதுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் கற்பழிச்சுட்டான், அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு அவ போட்டோ போட்டு டெய்லி அந்த நியூஸ போட்டு அவ மானத்தை இழமுறைய அவ எதிர்காலத்தை நினைச்சு பாத்தியா? நாட்டில் நடக்கிற அநியாயத்தை எழுது, அரசியல்வாதிங்க செய்யற அக்கிரமத்தை எழுது. அதை எழுதி உன் பத்திரிக்கை வைக்க பாரு. அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட மானத்தை வித்து உன் பத்திரிக்கை வைக்காது. ஜனநாயகத்தோட முதுகெலும்பே பத்திரிக்கை தான். அதை கேவலப்படுத்தாது. உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதாலதான் மத்த நல்ல பத்திரிகைகளுக்கும் கெட்ட பேர் வருது. இந்த மாதிரி இன்னொரு தடவை எழுதுன பத்திரிகை ஆசிரியர் கொலைன்னு இன்னொரு பத்திரிகையில வரும். டேய், டைட் லெஃப்ட்ல வை. போது ரைட்ல வை. சார், யார் இதுல யாரு மெக்கானிக்? ஏன் எங்களை பார்த்தா விஞ்ஞானிகளா தெரியுதா? ஐ அம் மெக்கானிக்கல் புல்லட் ஜாக்கி. ஐயா அசிஸ்டன்ட் மெக்கானிக் நிக்கலோஸோ நெக்லஸோ. என் வண்டியில ஒரு பிரச்சனை, வந்து சரி பண்ணி கொடுங்க. டேய், வண்டி என்ன ஃபேமிலியாடா பிரச்சனை பண்ண? உன் வண்டி என்ன வண்டி? 2 வீலர் தான். டேய், இங்க நிக்கிறது எல்லாமே 2 வீலர் தான்டா. உன் வண்டி என்ன பைக்கா? இல்ல. ஸ்கூட்டரா? இல்ல. எம்ஐடியா? இல்ல. அதையெல்லாம் விட பெரிய வண்டி. அதையெல்லாம் விட 2 வீலர்ல பெரிய வண்டி ரோடு போடுற இன்ஜின் தான்டா இருக்கு. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? எதுவா இருந்தா நமக்கு என்ன? பெரிய வண்டிங்கிறான், நம்ப கிடைக்கும்ல. அப்படிங்கிற? ஆமா. போய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வா. சரி, உன் வண்டி காட்டு. இதோ. டேய், இது மாட்டு வண்டிடா. மாட்டு வண்டியா இருந்தானே, குதிரை வண்டியா இருந்தானே, இதுக்கும் 2 சக்கரம் தானே இருக்கு. அதனால இதுவும் 2 வீலர் தான். ஓ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீ அப்படி வர்றியா? சரி, உன் வண்டியில என்ன ப்ராப்ளம்? என் மாட்டுக்கு லாடம் கட்டணும். பாத்தியா பாத்தியா, என்ன மாட்டுக்கு லாடம் கட்ட சொல்றேன்டா. லாடம்லாம் கட்ட மாட்டார், போயா. அதெல்லாம் தெரியாது, கட்டி தான் தீரணும். யோ, எனக்கு லாடம் கட்ட தெரியாதியா? கட்டி தான் தீரணும். அட, லாடம் கட்ட தெரியாது. இந்த கதையில என்கிட்ட வேணாம். நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். யோ, கோர்ட்டுக்கெல்லாம் போகாதயா, எனக்கு லாடம் கட்ட தெரியாதியா? கட்டுங்க ஐயானா. டேய், சொல்றா. யோ, போயா, கட்டி தான் தீரணும். அட, டாய்லெட் தலையா, உள்ளாட சுத்துற. எடா ஆனியா, அட டாய்லெட். ஐயோ, அட டாய்லெட் தலையா. ஐயோ, டாய்லெட் தலையா.
ஏய் நில்லு. உன் பேர் ஜானகி தானே? ஆமா. ஜீப்ல ஏறு. ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் ஜீப்ல ஏறுவியா? ஏய் ஏறுடி. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? ஏறி ஜீப்ல. எதுக்கு? எதுக்கா? உன்னை பிரார்த்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்கேன். ஏன் நடுவுல வேற ஏதாவது தொழில் மாத்திட்டியா? ஏய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஆடி. ஆடினா ஏன் சர்வீஸ்ல நான் எத்தனை பேர் பார்த்திருப்பேன். ஆடி. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. எட்ரா ஜீப்ல. என்ன புரிஞ்சிட்டீங்க? நான் எதுவும் பண்ணல. என்னங்க என்னாச்சு? வாசு சார் ஜானகிய பிரார்த்தல் கேஸ்னு போய் சொல்லி போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். டேய் மங்கம்மா வீட்ல மாமூல் வசூல் பண்ணும்போது பெப்பர் பாய ரெடி பண்ணி வைக்க சொன்னு சொல்லு. என்ன ஐயா வீட்ல ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல தான் கை நடிக்க போறாங்கன்னு சொல்லுடா. பெட் எல்லாம் தட்டி போட்டு ஒரு ராப் வாங்கி வைக்க சொன்னு சொல்லு. என்ன அங்கேயே செட்டில் ஆயிடாதடா, ஸ்டேஷன்ல ஒத்துறல வந்து சொல்லடா. சொன்னது புரிஞ்சது இல்ல? இவங்க பிராத்தலா? காக்கி சட்டையை போட்டு நீ நடந்துக்கிற விதம் தான் பிராத்தலா தெரியுது. இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? ஏபிஆர் மில் ஓனருக்கு. அவர் தாங்க எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவரு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தாங்க நம்ம அள்ளி போட்டு கொண்டாத்த. அவர் மில்லுக்கு தானே ஓனரு, கவர்மெண்ட்டுக்கு இல்லையே. பணக்காரங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்பாவிங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க இல்ல? மறுபடியும் என் வீட்டு பக்கம் அனாவசியமா வந்து நடக்கிறதே வேற. Be careful. பெங்களூர் பார்ட்டிக்கு சரக்கு அனுப்பிச்சாச்சா? அனுப்பியாச்சு சார். பாம்பேல இருந்து செக் வந்துருச்சா? வந்துருச்சு சார். என்ன விஷயம் கேளு. என்ன சார்? என்ன பெரிய மனுஷங்கிற பேரை வச்சுக்கிட்டு சில்லறத்தனமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கேவலம் இல்ல? நீ யார்கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் எஸ், கோட்டு சுட்டு போட்ட ஒரு கோடீஸ்வர முதல்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது. எவ்வளவு ஒருத்தைக்காக என் ஃபேக்டரிக்கு வந்து எங்கிட்டே மோதி பாக்குறியா? எவ்வளவு ஒரு தீர நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த பொண்ணை விபச்சாரின்னு சொல்லி இவளை அரெஸ்ட் பண்ண வச்சு அவமானப்படுத்தி இருக்கீங்களே. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வெளியே சொன்னா உங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. வாசு, மிஸ்டர் ராஜசேகர், ஏற்கனவே நமக்குள்ள தீக்காத ஒரு கணக்கு பெண்டிங்ல இருக்கு. அனாவசியமா புதுசா ஒரு கணக்கு ஓபன் பண்ணாதீங்க, பின்னாடி அவசரப்படுவீங்க. சார் என்ன வண்டியில கொஞ்சம் வேலை இருக்குங்க. வண்டியில வேலை இருந்தா தான் ஒர்க் ஷாப் தேடி வருவீங்க. பின்ன இங்க என்ன உலக எக்ஸிபிஷன் நடக்குது சுத்தி பார்க்க வர்றதுக்கு? என்ன ஏய், என்ன திருதிருன்னு முடிக்கிற? வண்டி ஒண்ணுதான் இல்ல திருடுதான்? என் மாமனார் கொடுத்த சீதனுங்க. அதுவும் ஒரு வகையில திருட்டு தாண்டா. என்ன திருட ராத்திரில கள்ளசாய் போட்டு பூட்டை திறந்து வீட்டுக்குள்ள இருக்கிறத திருடிட்டு போவான். ஒன்ன மாதிரி ஆளுங்க பத்திரிக்கை அடிச்சு பந்தல போட்டு பட்டு வேட்டி சட்டை எல்லாம் கட்டி பட்ட பகல்ல சீதனம்ங்கிற பேர்ல ஸ்கூட்டரு நகை நட்டு வீடு வாசல் அத்தனை தள்ளிட்டு வந்துடுறீங்க. டேய், உங்களால பேப்பர் படிக்க முடியலடா. பேப்பரை திருப்புனா போது மணப்பெண் தற்கொலை, புது பெண் தற்கொலை, தாலி கட்டி அதே இடத்தில் தற்கொலை. காரணம் வரதட்சணை கொடுமை. டேய், உழைச்சு சம்பாரிங்கடா. ஏன்டா ஊரங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கடா. இனிமேல் சீதனமே வாங்க மாட்டேனே. இனி வாங்குறதுக்கு என்ன வச்சிருப்ப? தாலி கட்டின தரையோட தொடச்சி எடுத்துட்டு வந்திருப்பிய. மாமனாராவது உயிரோடு இருக்கானா மண்டை போட்டானா? இல்ல மண்டை போட்டாருனே. அதானே, இந்த மூஞ்சி பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான்? டேய் பர்சனாலிட்டி, அண்ணா இத தூக்கி உள்ள வைமா. சரண, டேய், அவன என்ன தூக்குற? நீங்க தானே தூக்க சொன்னீங்க. வண்டி தான நான் தூக்கி உள்ள வைக்க சொன்னேன். சரியா? அவன அடிக்கிற ஒரு கஸ்டமர் நடந்துக்க மாதிரி நடந்துக்கிற. வண்டி தூக்கி உள்ள வை நாயே. படுவா ராஸ்கோல்.
அண்ணா எப்போ வரணும் எப்போது வா. என் வண்டி எந்த வண்டியா? இப்பதானே கொடுத்தேன். ஓ சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டுமா. பையன் குழப்பி விட்டு போயிட்டான். பாரு, கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை. அன்னைக்கு வந்து நீ வண்டி டெலிவரி எடுத்துக்கோ. எதுக்கு நான் அம்மா சண்டைக்கு வர சொல்றீங்க? அன்னைக்கு தான் இருட்டு ஜாஸ்தியா இருக்கு, எவன் வண்டியாவது எடுத்து கொடுக்கலாம். நோ கொஸ்டின், போ போடா. பெரிய வண்டி கொடுத்துட்டான். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த மெக்கானிக் தொழிலே வேண்டாம். பேசாம 2 அடி நேரத்துக்கு தாடி வளர்த்துட்டு சாமியார போயிடலாம். ஓ வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சாமியார்கள் எல்லாம் பிடிச்சி சப்ஜெக்ட்ல வைக்கிறாங்க. அதுக்கு மெக்கானிக்கலே மேலு. ஜானகி ரெடிங்களா? இப்போ நாம எங்க போறோம்? நம்ம ஃபேக்டரிக்கு. ஃபேக்டரிக்கா? எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு வீட்டிலே முடங்கி கிடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களால பழைய நினைப்புல இருந்து விடுபட முடியாது. அதனால என் ஃபேக்டரியில் ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க. வாங்க ஜெனி. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. மார்னிங் சார். எஸ் சார். இருக்கு சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். ராஜ்குமார் என் ரூம் வாங்க. வரேன். வாங்க. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? இன்னையில இருந்து அந்த சேர் உங்களுது. அதாவது இந்த கம்பெனிக்கு மேனேஜர் நீங்க தான். ஒன்னும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். You look good in that seat, huh? வாங்க மேடம். எங்க? இன்னையில இருந்து கம்பெனில நீங்க வரத்துக்கும் போறதுக்கும் ஒரு தனி கார் கொடுத்திருக்காங்க. வாங்க மேடம், வாங்க ப்ளீஸ். அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம். சாரோட கம்பெனில இப்ப நீங்க தான் பெரிய மேனேஜர்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். உங்க முகத்தை பார்க்கும் போதே நீங்க ஒரு பெரிய மேனேஜராவையும் எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஒரு சின்ன விஷயம். என் தம்பி ஒருத்தன் படிச்சுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க தான் சாரு கிட்ட சொல்லி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்மா. என் தங்கச்சி கூட டைப்ரைட்டிங் படிச்சு போட்டு சும்மாதான் இருக்கா மேடம் வீட்ல. நீங்க தான் சார் கிட்ட சொல்லி ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கணும் மேடம். நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. வேலை காலியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்றேன். அது போதும்மா. வரேங்க. ஓகே. முன்னாடியே வந்துட்டீங்களா? வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். என்ன பெரிய ரெக்கமெண்டேஷன் நடக்குது? ஆமாங்க, எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. இதான் ஜானகி உலகம். நேத்து நீங்க எப்படி இருந்தீங்கங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம். உங்களை இந்த காலனிக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னவங்கள உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. போக போக பாருங்களேன். ஜானகி, நான் போய் ஆடிட்டரை பார்த்துட்டு வரேன். டிஃபன் சாப்பிட்டீங்களா? போயிட்டு வந்து சாப்பிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே டிஃபன் ரெடி பண்றேன். ப்ளீஸ்.